தேவி பிரியா ஒரு சின்ன திரை நடிகையா, ஒரு டப்பிங் கலைஞரா இவரை நம்ம பல பேருக்கு தெரியும். நடிகர் அஜித்குமார் வாலி திரைப்படம் தொடங்கி இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் 50க்கும் மேற்பட்ட படங்களை குணசித்திர நடிகையா நடிச்சு அசத்திட்டு இருக்க தேவி பிரியா, செல்லமே, அண்ணாமலை, அத்திப்பூக்கள், சந்திரலேகா என 100க்கும் அதிகமான தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல நீங்கா இடத்தை பிடிச்சிருக்காங்க. வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகை மட்டும் இல்லாம ஒரு டப்பிங் கலைஞரா இதுவரை தமிழ் சினிமால பல முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க தேவி பிரியா. இந்த நிலையில நடிகை தேவி பிரியா சென்னையில இருந்து தேனியில ஒரு படப்பிடிப்புல கலந்து கொள்றதுக்காக அவங்களோட கார்ல போயிட்டு இருக்கும் போது நள்ளிரவுல சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பாடலூர் ஆஞ்சநேயர் கோயில பக்கத்துல அவரோட கார் பஞ்சர் ஆகி நின்றுருக்கு. நடுராத்திரி 12 மணி அளவுல கார் டயரை மாத்திக்கிட்டு இருந்த போது தேவி பிரியா கார் மீது மற்றொரு வாகனம் பயங்கரமா சத்தத்தோட மோதி இருக்கு. மோதின வேகத்துல அந்த கார் நிக்காம போக தேவி பிரியாவோட கார் ஓட்டுநர் முத்துக்கால இறந்து போனாரு. படுகாயம் அடைஞ்ச தேவி பிரியாவோட உதவியாளர் திவாகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறு காயங்களோட தேவி பிரியா உயிர் தப்பியிருக்காங்க.